எக்ஸிட் போல் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இந்த 3 கட்சி பேர் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேர் எங்கே? அந்த சின்னத்தையும் காணோம். இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு முக்கிய காரணம் சாட்டை துறைமுகம் தான். அவர் வாயினால் இந்த கட்சி அழிஞ்சு போச்சு, நாசமாக போச்சு. ஒழுங்காக தளபதி விஜயை பற்றி பேசாமல் கட்சியில் வேட்பாளர்களுக்கு ஆதரித்து மக்களுக்கு என்ன செய்யும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கட்சியில் ஓட்டு போட்டு மதிச்சிருப்பாங்க. இந்த வாங்கின 8% போச்சு. அதுக்கு காரணமே சாட்டை துறைமுகம் தான். எந்நேரம் விஜய் 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 கடிச்சு குதறி வைக்கல சாட்டை துறைமுகனுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா தளபதி விஜயை பற்றி பேசலைன்னா சாட்டை துறைமுகம் சாப்பாடு கிடைக்காது, கையில் காசு கிடைக்காது. அதனால தான் சரி கொஞ்சம் கட்சியோட பேரே இல்லையே, நம்ம கட்சி இன்னியா தேர்தல் முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்த கட்சியை வளர்க்குறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறோம்னா அதுவும் இல்லை. இப்போவும் விஜய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இனி அடுத்த 2031 ஜெயிப்பாங்களா, இல்லை நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஒரு கவுன்சிலர் சீட்டு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற நினைப்பு இருக்கா? இல்லை. நம்ம கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நினைப்புல தான் இருக்காங்க. இந்த சாட்டை துறைமுகன் பார்த்தோன்னா எவ்வளோ கேவலமானவன். இன்றைக்கி அவன் வாயால் நாம் தமிழர் கட்சி நாசம்.